தபூக் சவுதியில் உள்ள ஒரு மாநிலம் மிக சூப்பரான இடம். அது கிளைமேட்டாக அருமையாக இருக்கும். நான் இப்போ பழைய கம்பெனியில் இருக்கிறப்போ இங்கேருந்து ஆஃபீஸ்லேருந்து கசீம்லேயும் தபூக்லேயும் எங்களோட பிரான்ச் இருந்துச்சு. அப்போ கணக்கு எடுக்கிறதுக்காக நான் போவேன். ஃப்ளைட்டில் போயிட்டு ரியாத் டு கசீம், கசீம் டு தபூக், பிறகு தபூக் டு ரியாத். ஏன்னா பஸ் சார்ஜும் ஃப்ளைட் சார்ஜும் ஓரளவு ஈக்குவலாக இருக்கிறதுனால ஃப்ளைட்லேயே போய்ட்டு வந்துருக்கு. டைம் ரொம்ப ஷார்ட்டாக போகும்னு சொல்லிட்டு அது மாதிரி மிக பார்க்க வேண்டிய ஒரு ஊர் தபூக். அங்கே தான் வந்து அந்த 10 கமாண்ட்ஸ் அந்த இடங்கள்லாம் அந்த பக்கத்தில் தான் இருக்குது. அதாவது மூசா நபி கடலை பிளந்து வந்ததெல்லாம் இருக்குல்ல, அந்த இடங்கள்லாம் நான் போய் பார்த்துருக்கேன். அந்த இடங்கள்லாம் போய் பார்த்துட்டு வந்தேன். தபூக் பல்கலைக்கழக மசூதி உள்ள எந்த தூண்களும் இல்லாமல் கட்டப்பட்ட உலகின் மிகப்பெரிய மசூதியில் ஒன்றாக அறியப்படுகிறது. இது கின்னஸ் உலக சாதனைகளிலும் இடம் பிடித்தது. ஆக இந்த தபூக் ஏரியாவில் பார்க்க வேண்டிய இடங்கள் நிறையா இருக்குதுங்க. அந்த அதாவது மூசா நபி வந்து 12 நீரூற்றுகள் ஏற்பட்டதாக இறைவன் குர்ஆனில் சொல்கிறான்ல, அந்த மாதிரி இடங்கள்லாம் கூட நாங்கள்லாம் போய் பார்த்தோம். அந்த 12 இடங்களில் இப்போவும் அந்த நீரூற்றுகள்லாம் கடலுக்கு பக்கத்துலேருந்து வந்துக்கிட்டு இருக்குது. அந்த இடங்கள்லாம் போய் பார்த்தோம். அதேமாதிரி 10 கமாண்ட்ஸ் அந்த இங்கிலீஷ் படம் எடுத்திருந்தாங்கள்ல, அந்த இடங்கள் ஷூட்டிங் பண்ண இடங்கள்லாம் போய் பார்த்தோம். அங்கேருந்து நீங்கள் திபாங்கிற ஊருன்னு நினைக்கிறேன், அங்கேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மிஸ்ர் வந்து அங்கேருந்து எகிப்து அங்கேருந்து தெரியும் உங்களுக்கு. உங்களை கண்களாலே பார்க்கலாம். அவ்வளோ குறைவான இடம் தான். அந்த இடத்துல தான் ஃபிரௌன் துரத்திட்டு வந்து கடைசியில் கடலில் மூழ்கடிக்கப்பட்ட இடம் அது. பாருங்க, அந்த பள்ளியுடைய தோற்றங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது. தூண்களே இல்லாமல் கட்டப்பட்டது. மிக சிறந்த பள்ளி இது. உங்களுக்கெல்லாம் வாய்ப்பு இருந்துச்சுன்னா தபூக் போனீங்கன்னா போய் அவசியம் அந்த பள்ளிக்கெலாம் போயிட்டு வாங்க, போய் தொழுதுட்டு வாங்க. பார்க்க வேண்டிய இடங்கள் தபூக்லேயும் பார்க்க வேண்டிய இடங்கள் நிறையா இருக்குது. அங்கேயே வந்து விவசாயம் நல்லா சூப்பராக பண்ணிகிட்ருக்குறாங்க. விவசாயம் இப்போ வந்து பழங்கள், சவுதி கால தட்பவெப்ப நிலைக்கு விளையாத பழங்கள்லாம் கூட அங்கே வந்து நேச்சுரலாக விளைவிக்கிறாங்க. அந்த ஃபார்ம்லாம் நான் போய் பார்த்தேன். சகோதரர் அப்துல் அஜீஸ் அழைச்சிட்டு போயிருந்தாப்புல. அங்கெல்லாம் போய் அப்துல் அஜீஸ் பை அழைச்சிட்டு போய் அதெல்லாம் காமிச்சாப்புல. அந்த இடத்தெல்லாம் நான் பார்த்துட்டு வந்தோம். ரொம்ப அருமையான இடம். தபூக்லாம் நீங்கள் போனீங்கன்னா அவசியம் சுற்றுலா இடங்களில் வந்து அதே மாதிரி மதியன் சாலை, அந்த சாலை நபி வாழ்ந்த இடங்கள் அங்கேருந்து தான் பக்கத்தில் தான் இருக்குது. அங்கேயும் போய் பார்க்கலாம். ஒரு 500 கிலோமீட்டர் தான் சாலை நபி வாழ்ந்த இடங்கள். அந்த அதாவது மலைகளை குடைந்து வீடுகள் அமைச்சது சொல்கிறாங்கல்ல, அந்த இடங்கள் அந்த சைடில் தான் இருக்குது. அங்கேயும் நாங்கள் போய் பார்த்தோம். 2 தடவை போயிருக்கிறேன். போய் அந்த இடங்கள்லாம் பார்த்துருக்குறேன். அதை நான் பார்க்க வேண்டிய இடங்கள். வாய்ப்பு கிடைக்கிறவங்க அவசியம் போய் பார்த்துட்டு அந்த வரலாற்று சின்னங்களெல்லாம் போய் பார்த்துட்டு வாங்க.